நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்தனிங் பண்ணியிருக்கிறவங்களுக்கான ஒரு ஹோம் மேட் ஸ்பா தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கவங்களுக்குலாம் பேசிக்காகவே ஹேர் ஃபால் பயங்கரமாக இருக்கும். ப்ளஸ் ஹேரும் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹேர் ட்ரையும் கண்ட்ரோல் பண்ணணும், ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரைட்னிங் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். பட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அமௌண்ட்டுமே பார்லருக்கு போய் செலவு பண்ணவும் கூடாது. அப்படின்னா இந்த ஸ்பா வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்பா ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து செம்பருத்தி இலைகள் எடுத்திருக்கேன். என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலை கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த செம்பருத்தி இலையை ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் விட்டு நீங்கள் நல்ல ஒரு கிரைண்ட் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த மாஸ்க் வந்து இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணிக்கு பதிலாக அலோவேரா ஜெல்லும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பால் தயிர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நான் வந்து இன்றைக்கி தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சி நல்லா எடுத்திருக்கேன். நல்ல ஒரு ரொம்ப நீங்கள் வாட்டரும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு ஹாஃப் டம்ளர் வந்து வாட்டர் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். கையில் எடுத்து டச் பண்ணுறப்பையும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்பையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்கியாக இருக்கும். ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து இந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ நம்ம அப்போ ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப நம்மளோட ஹேர் எந்த மாதிரி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த செம்பருத்தி இலையில் பார்த்திங்கன்னா ஒரு டாப் 6 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹேரை நேச்சுரலாகவே கண்டிஷனிங் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு டீப் கண்டிஷனிங் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் ஹேர் வந்து பயங்கர சில்கியாக இருக்கும். ஸோ செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா ஹேரோட ஃப்ரிஸினஸையும் ட்ரைனஸ் பிரேக்கேஜ் ப்ளஸ் ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளமையும் நல்லாவே க்யூர் பண்ணும். தேர்ட் விஷயம் உங்களோட ஹேர் வந்து நல்லா திக்காக வால்யூமாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் ஃபோர்த் டேண்ட்ரஃப் க்யூர் பண்ணும். ஃபிஃப்த்து ஹேரை வந்து ரூட்லேருந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். சிக்ஸ்த்து க்ரே ஹேர் வராமல் பார்த்துக்கும். ஸோ செகண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் கோகோனட் எடுத்திருக்கேன். கோகோனட்டை வந்து நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி அதோட மில்க் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ கோகோனட்லேயும் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மில்க் வந்து எடுத்துக்க போகிறோம். கோகோனட் பால், அதாவது தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். செகண்டு தேர்டு தேங்காய் பால் நமக்கு தேவையில்லை. நல்லா திக்காக அரைச்சி நல்லா ஒரு கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஸோ தேங்காய் பாலோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செம்பருத்தி இலைக்கு என்ன சொன்னனோ அதே தான் தேங்காய் பாலுக்கும். ஸோ நல்லா டீப் மாய்ஸ்சரைசிங் பண்ணும், ஸ்ப்ளிட்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் டேமேஜை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ஹேர் வந்து சீவுறப்போ உடையும் பார்த்திங்களா, அந்த பிரச்சனையும் வந்து இந்த தேங்காய் பால் வந்து க்யூர் பண்ணும். ப்ளஸ் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அதையும் க்யூர் பண்ணும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த செம்பருத்தி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேக்கில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நல்ல ஒரு டைல்யூட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாகவே நல்லா பிளெண்ட் ஆகும். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் தேங்காவையும் செம்பருத்தி இலையும் சேர்த்து அரைக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அரைக்கலாம். பட் அது வந்து மாஸ்க், ஹேர் ஸ்பா கிடையாது. ஸ்பா அப்படிங்கிறது பார்த்திங்கனாலே டச் பண்ணுறப்ப நல்லா ஸ்மூத்தாக நல்ல ஒரு க்ரீமியாக பட்டராக இருக்கிறது தான் வந்து ஸ்பான்னு சொல்லுவோம். ஸோ ஹேரில் இந்த ஸ்பா அப்ளை பண்ணுறப்ப உங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் தேங்காவையும் இலையும் ஒன்றா சேர்த்து அரைக்கிறப்போ உங்களால் ஃபில்ட்ரு பண்ண முடியாது. ப்ளஸ் தேங்காவோட சக்கை வந்து உங்கள் மண்டையில் ஃபுல்லாமே ஒட்டிக்கும். அதை ஹேர் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ நம்ம பண்ணக்கூடியது ஸ்பா அப்படிங்கிறதுனால ஸ்பா வந்து எப்பயுமே ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் தேங்காய் பாலை மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன், செம்பருத்தி இலையை தனியாக எடுத்து அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட ஹேரில் வந்து நீங்கள் ரூட் பை ரூட்டாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஸ்ட்ரைட்னிங் அண்ட் ஸ்மூத்னிங் பண்ணவங்களுக்கு ஹேர் ஃபால் எக்கச்சக்கமாக இருக்கும். ரூட்லேருந்து ஹேரை வந்து அப்படியே சீவுறப்போ அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி, தென் ஹேர் வந்து பயங்கர ட்ரை ஆகும். ட்ரை ஆன உடனே பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஹேர் பிரேக்கேஜும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு மாஸ்க், ஒரு ஸ்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோகோனட் ப்ளஸ் செம்பருத்தி மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் அலோவேரா ஜெல்லும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹை ரிச்சான ஒரு ஸ்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து ஸ்ட்ரெயிட்டனிங் ஸ்மூத்னிங் பண்ணவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இல்லை ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அப்படியே கையில் தொட்டாலே அப்படியே முள்ளு மாதிரி குத்துது அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இந்த ஸ்பா பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் ஹேரை வந்து நல்லா கிளியராக வாஷ் பண்ணிக்கணும். ஷாம்பு போட்டு கிளியராக வாஷ் பண்ணியிருக்கணும். ஸோ செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் ஹேர் ஆயில் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. ப்ளஸ் அந்த மாஸ்க்லேயும் எந்த ஒரு அதாவது அந்த ஸ்பாலேயும் எந்த ஒரு ஆயிலும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. பிகாஸ் கோகோனட் மில்க்லேயே நேச்சுரலாக ஆயில் செக்ரேஷன் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தனியாக எந்த ஒரு ஆயிலுமே தேவைப்படாது.
தேர்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, ஷாம்பூஸ் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ கோகோனட் ஆயிலில் இருக்கக்கூடிய ஆயிலே வந்து உங்களோட ஹேரில் வந்து ஒட்டியிருக்கும். ஸோ சப்போஸ் ஒரு சில பேருக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, அந்த ஆயில் வந்து பிடிக்கல தலையில் இருக்குதுன்னா, நீங்கள் மைல்டாக ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ஷாம்பு போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். மினிமம் 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது நல்ல ரிசல்ட் இருக்கும். பட் இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட்டு நீங்கள் 1 வாஷ்லேயே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் பார்க்கலாம். பட் நல்ல ரிசல்ட் இருக்கணும், ஹேர் ஃபால் கண்ட்ரோலாக இருக்கணும், டேண்ட்ரஃப் இருக்கக்கூடாது, ட்ரைனஸ் இருக்கக்கூடாது, இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பார்க்கணும், கிளியராக இருக்கணும் டோட்டலாக அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மினிமம் 3 மந்த்ஸாவது எடுத்துக்கணும். வீக்லி 2 டைம்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்பா அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா, ஹேரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இன்ச் பை இன்ச்சாக அது செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து உங்களோட டாப் டு பாட்டம் வரைக்கும் லைட்டாக அயன் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்தனிங் பண்ணி இப்போ தான் ஒரு 2 மந்த் ஆயிருக்கு, 3 மந்த் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் ரொம்ப போட்டு தலையை வந்து அப்படியே மசாஜ் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணி ஒரு 1 இயர் 2 இயர் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் நார்மலாகவே மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ அயனிங் பண்ணுற மெத்தடில் டாப் டு பாட்டம் லைட்டாக உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா இழுத்துகிட்டே வரணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப ஏதாவது ஒரு சில கர்வ்ஸ் இருந்துச்சுனாலும் அது வந்து நாளடைவில் க்யூர் ஆகிட்டே இருக்கும். ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த ஸ்பாவை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொண்டை போடக்கூடாது, பின்னக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி இது 2 சைடு இப்போ இருக்கோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் ஒரு 30 to 40 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் முக்கியமாக நீங்கள் கொண்டை போடக்கூடாது. அப்படியே நீங்கள் கொண்டை போட்டிங்கன்னா இதில் சேர்த்துருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கேர்லினஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு தேவையே பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் நேச்சுரலாக அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து கொண்டை போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல அழகாக வந்து கேர்ள் வந்துடும். சப்போஸ் யாருக்காவது கேர்லி ஹேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கொண்டை போட்டுக்கலாம். ஸோ கேர்லி அந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு வரும். சப்போஸ் நமக்கு இப்போ வேணுங்கிறது ஸ்ட்ரைட்னிங், அந்த ரீசன்னால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டாப் டு பாட்டம் இழுத்துக்கிட்டே வந்து அதே பொசிஷனில் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்குமே நம்ம வச்சுருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணவங்களுக்கான ஒரு சில டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எப்போ ஹேர் வாஷ் பண்ணிங்கனாலும் ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க்கோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பாவோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கேர்லி வராமல் பார்த்துக்கிறீங்களோ இல்லையோ, ஹேர் ஃபால் வராமல் தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் மாஸ்கில் கண்டிப்பாக வந்து வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கிற திங்ஸ் வந்து எடுத்துக்கணும். லைக் அலோவேராவாக இருக்கணும், எக் ஒயிட்டாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபெனுக்ரிக் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபெனுக்ரிக் ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னாலும் கூட உங்களோட ஹேரை வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபெனுக்ரிக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, வெந்தயம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, அரிசி கழுவுன தண்ணி நிறைய பேர் வந்து ஹேருக்கு ஊற்றினா ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும், ஹேர் நல்ல க்ரோத் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மை தான். ஆனால் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கிறவங்க ரைஸ் வாட்டர் இல்லை இந்த ரைஸ் மாஸ்க் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஹேர் ட்ரை ஆகும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் வாஷ் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். ஓவர் ஹேர் வாஷும் கூட ஹேர் ட்ரைனஸ் காரணமாகும். ஹேர் ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா டேண்ட்ரஃப் வரும், டேண்ட்ரஃப் வந்து ஹேர் ஃபால் வரும், தென் பிரேக்கேஜ் இருக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்பெல்லாம் ஏதாவது ஒரு மாஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஹேர் கேர் சீரீஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து நிறைய ஹேர் பேக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாமே வந்து நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஹேர் லென்த் வந்து இதே மாதிரியே நான் வச்சுருக்க போகிறேன். ஒரு 30 to 40 மினிட்ஸ் இப்படியே வச்சுட்டு தான் நம்ம வந்து ஹேரை வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் பயங்கர சில்கியாக ஸ்மூத்தாக இன்ஸ்டண்ட்டாகவே தெரிஞ்சுது. பட் ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆகணும், டேண்ட்ரஃப்லாம் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் 3 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் தெரியும். ஸோ நம்ம இப்போ வீடியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்பா பார்த்திங்கன்னா ஜென்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கர்லி ஹேர் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்லர் போய் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே வந்து இந்த ஸ்பா எடுத்துக்கோங்க. பட் ரிசல்ட் கிடைக்க கொஞ்சம் நாள் ஆகும். பட் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமே க்யூர் ஆகும். கர்லினஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வீடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.